கணக்கு பிரிவு சம்பிரதாய பூர்வமாக இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதம அதிதி சிறப்பு அதிதிகளால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தருணத்திலே வரவேற்பு உரையை வழங்குவதற்காக நமது வைத்தியசாலையினுடைய நிர்வாக உத்தியோகத்தர் திரு எஸ். ஸ்ரீபாஸ்கர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். We are glad to welcome all of you to establishment account division in our hospital. ஒரு வீடாக இருந்தால் என்ன, அலுவலகமாக இருந்தால் என்ன, எல்லா விடயத்துக்கும் நிதி என்பது முக்கியமான விடயம். நிதி இருக்க வேண்டியது, நிதியை கையாள வேண்டிய நிதிக்கிளை, நிதி அந்த அந்த வளம் இருக்கும் பொழுதுதான் எல்லா சேவைகளையும் இலவாகவும் விரைவாகவும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த வைத்தியசாலைக்கு ஒரு கணக்கு பிரிவு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற உங்கள் எல்லோருடைய வைத்திய ஆட்சியர்களுடைய பெரும் முயற்சியிலையும் உருவாக்கப்படுவதற்கு அதற்கு ஒத்துழைத்த எல்லோர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகை வந்துள்ள வட மாகாணத்தின் பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் அவர்களை வருக வருகவென இன்பத்துடன் வரவேற்கின்றோம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினர்களாக வருகை வந்துள்ள எமது மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் திருமதி ஜெயராணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எமது மாகாணத்தின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் பிபிஎஸ் டி பத்ரினா டாக்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்டத்தின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திரு டாக்டர் ஏ. ஹெரிசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அத்துடன் எமது மாகாண சுகாதார அமைச்சின் பிரதம கணக்காளர் திருமதி கலெக்டர் அவர்களையும் மாகாண சுகாதார சேவைகள் பணிமனை பிரதம கணக்காளர் லோகநாதன் எக்கோனர் அவர்களையும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிமனையின் கணக்காளர் சில்பியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அத்துடன் இங்கே வருகை தந்துள்ள வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், அலுவலக உத்தியோகர்கள், நலப்பிரிவுகள், நோயாளர் நலமுறை சங்க உறுப்பினர்கள் யாவரையும் இன்பத்துடன் வரவேற்றுக் கொண்டேன். நன்றி. வரவேற்புரை ஆற்றி சென்ற எமது வைத்தியசாலையினுடைய நிர்வாக உத்தியோகத்தர் திரு எஸ். ஸ்ரீபாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தலைமையுரை ஆற்றுவதற்காக எமது வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் வைத்திய கலாநிதி வை. திவாகர் சார் அவர்களை அழைத்திருக்கின்றோம். குட் மார்னிங் டு ஆல். இது வடமாகாண சுகாதார சேவைகளின் ஒரு மைல்கல்லாக இருக்கின்ற இன்றைய நிகழ்வில் நான் எனது வளமையான பாணியில் உரையாற்றாமல் இது ஒரு மிகவும் ஒரு நல்ல நிகழ்வு என்பதால் நல்ல விடயங்களை மாத்திரமே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உண்மையில் நான் இவ்வாறான ஒரு அக்கவுண்டிங் யூனிட்டை நான் முதலில் ஆரம்பிப்பதற்கு மிகவும் பிரயத்தனப்பட்டது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில். ஏனெனில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை என்பது ஒரு சாதாரண ஆதார வைத்தியசாலை கிடையாது. நாட்டிலேயே மிகவும் யூனிக்கான, அதாவது ஒரு மிகப்பெரிய டெரிஷரி கேர் புற்றுநோய் பிரிவை கொண்டிருக்கின்ற ஒரு வைத்தியசாலை
இத்தகைய வைத்தியசாலைகள் மாகாண நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடாது என்று அத்தனை பேரும், விதிவிலக்கு என்பது மிகவும் அபூர்வம், அத்தனை பேருமே கூறுகின்ற ஒரு இடத்தில் அதனை நாங்கள் மாகாண நிர்வாகத்தின் கீழ் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நடக்கின்ற ஒரு விஷயம். இப்போ யாராவது ஒரு ஆள் தன்னுடைய எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி ஒரு கஷ்டமான விஷயத்தை தன்னுடைய காலத்தில் சாதிக்கலாம். ஆனால் சாதாரண ஆக்கள் அந்த இடத்துக்கு வரும்போது, எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் இல்லாத ஆக்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அவ்வாறான ஒரு கஷ்டத்தை யாரும் எதிர்கொள்ளாமல், யார் அந்த கதிரையில் இருந்தாலும் அந்த புற்றுநோய் பிரிவை சிறப்பாக நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அங்கிருந்த காலம் முழுவதும் பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டிருந்தேன். ஆனால் அது சிறிது கூட சாத்தியப்படவில்லை. ஈவன் கொள்கை அளவில் கூட அதனை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை அக்கால பகுதியில் இருக்கவில்லை. ஆனால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நான் வந்த நேரம் நான் இதற்காக எந்த கடின முயற்சியும் மேற்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு சிறிய கடிதம் மாத்திரமே அதற்கான தேவைகளை வலியுறுத்தி, உண்மையில் கவர்னருக்கு கூட நான் அதனை அனுப்பியிருக்கவில்லை, பிரதம செயலாளருக்கு தான் அந்த கடிதத்தை எழுதியிருந்தேன். அப்போது இருந்த பிரதம செயலாளர் திரு இளங்கோவன் அவர்கள். கவர்னருக்கு ஒரு கொப்பி போட்டிருந்தேன். ஆனால் ஒரு மீட்டிங் ஒன்றில் அந்த விஷயம் முதல் அட்ரஸ் பண்ணப்படைக்க கவர்னருடைய ரியாக்ஷனை பார்க்க அந்த டைம் அவருக்கு அது தெரியல மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் பிரதம செயலாளரிடம் இருந்து மிக குறுகிய காலத்திலேயே மிகவும் பாசிட்டிவான ஒரு பதில் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது. மிகவும் நன்றான ஒரு சிறப்பான முறையில் வரையப்பட்டிருந்த பதில். இவ்வாறான டெலிகேஷன்ஸ், ரீஜனல் ஆட்டோனோமி ஏன் அவசியம், அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்த கடிதம். அதனை மையமாக கொண்டுதான் ஏனைய விடயங்கள் நடைபெற்றிருந்தன. இதற்காக இவ்விடத்தில் இல்லாதிருந்தாலும் அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு இளங்கோவன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருப்பது, எங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பது, தற்போது இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மிகவும் ஒரு நல்ல மனிதர் கவர்னராக இருக்கிறார். சில விஷயங்களை தடாலடியாக வெளிப்படையாக செய்வதில் நெருக்கடிகள் இருக்கும், அதனை செய்ய முடியாது, அந்த சூழ்நிலைகள் வேறு. ஆனால் தடாலடியாக செய்யலாத நல்ல விஷயங்கள் பலவற்றை அவர் அமைதியான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார். அன்று நாங்கள் தோற்ற விஷயம், தெளிப்படை வைத்தியசாலையில் அன்று நாங்கள் தோற்ற விஷயம் இன்று பெரிய கஷ்டப்படாமையே நடந்திருப்பதற்கு இந்த நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களுடைய முயற்சி தான் காரணம். கவர்னர் முதற்கொண்டு இன்று சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்கின்ற மனிதர்கள் முதல் கொண்டு எமது தற்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளர் வரை, தற்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் விசேடமாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பல விஷயங்களில் அவருடைய செயல்பாடு சுகாதார சேவைகளை பொறுத்தளவில் பாசிட்டிவாக நமக்கு இருக்கிறது. நான் இந்த இடத்துல குறைகளை கலைக்கக்கூடாது என்று யோசித்ததால் அதை சொல்லவில்லை. நான் போன ஒரு மீட்டிங்கிலையும் குறிப்பிட்டிருந்தேன். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எங்களுக்கு வடமாகாண சுகாதார அமைச்சின் கட்டமைப்பின் மேல் வருத்தம் இருக்கிறது. அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தெளிப்படை ஆதார வைத்தியசாலையின் தோல்வி. தெளிப்படை ஆதார வைத்தியசாலை தான் சுகாதார அமைச்சுக்கு கீழ் வருகின்ற பிரதான வைத்தியசாலை. ஏனெனில் வவுனியா பொது வைத்தியசாலை விரைவிலே குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஒரு போதனா வைத்தியசாலை ஆக்கப்படலாம். அதற்கான அனைத்து தகுதிகளும் அதற்கு இருக்கிறது. ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி கூட வவுனியா யூனிவர்சிட்டியில் வரலாம். அவ்வாறு இல்லாமல் போகிற பட்சத்தில் சுகாதார அமைச்சுக்கு கீழ் வருகின்ற மிக முக்கியமான வைத்தியசாலையாக இருக்கிற தெளிப்படை ஆதார வைத்தியசாலை அதனுடைய தோல்வி என்ற விடயத்தில், அதனுடைய தோல்வியில் நம்மால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தை தவிர எனக்கு தற்போது இருக்கிற வடமாகாண நிர்வாக கட்டமைப்பின் மேல் பெரிதாக எந்த வருத்தமும் கிடையாது. உண்மையில் சொல்ல போனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், நாங்கள் முந்தி போராடி பெற இயலாதக்கான விஷயங்களை இன்று இலகுவாக பெற்றிருக்கின்றோம்.
உதாரணமாக கூறப்போனால் நமது சுகாதார அமைச்சின் செயலாளர் ஒரு இடைப்பட்ட காலப்பகுதியில் செயலாளர்களினால் ஏற்படுத்தப்பட்ட வெக்யூமை நிரப்புவதற்கு சற்று முயற்சி செய்வது போல் தெரிகிறது. அதில் சாதகமான விஷயங்களும் உண்டு என்றுதான் நான் நினைக்கின்றேன். நான் பல விஷயங்களை என்னுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் ஜட்ஜ் பண்ணுவது வழக்கம். நான் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முதலும் இங்கே இருக்கிற அக்கௌண்டன்ஸ் ஓட இருந்து கலைத்த இடத்திலே நான் குறிப்பிட்டேன், ஆரம்பத்தில் நான் இந்த மாகாண ஸ்ட்ரக்சரை விரும்பாத ஒரு ஆள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறதுல பெனிஃபிட் இருக்குன்னு யோசித்த ஒரு ஆள். ஆனால் காலப்பகுதியில் என்னுடைய அனுபவம் மாகாண நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பல நன்மைகளை எனக்கு சொல்லி தந்தது. உதாரணத்துக்கு என்னை மாதிரியான ஒரு கேரக்டர், அதாவது யாருக்கும் கட்டுப்படாமல் கடாலடியாக விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். இப்படியான ஆட்கள் வேறு ஆட்கள் இருக்கலாம், எங்கேயுமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் என்று நான் அடிக்கடி எனக்கு அனுபவம் சொல்லி தந்த ஒரு பாடம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறதா எனக்கு தெரியும். என்ன அது முடியாத காரியம். என்ன நான் 5 வருடங்கள் என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்காண்டி சுகாதார அமைச்சு நேரத்தால் அனைத்து பிரிவுகளிலுமே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அனைத்து பிரிவுகளிலும் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். வேலை செய்த காலப்பகுதியில் அந்த ரெஜிஸ்ட்ரார், சீனியர் ரெஜிஸ்ட்ரார்ஸ் என்று சொல்லப்படுகிற எங்களை மாதிரியான ட்ரைனீஸுக்கு தான் அனைத்து கடமைகளும் டெலிகேட் பண்ணப்படும். எடுபடி வேலையிலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கமைக்கிறதிலிருந்து பாலிசி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அக்ரிமெண்ட் எழுதுறது எல்லாமே நாங்கள்லாம் செய்கிறது. டைரக்டர் சைன் பண்ணிவினோம். அப்படிதான் ட்ரைனிங். இப்போ அதை செய்யக்குள்ள தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது எங்களுக்கு முதலும் தெரியும். நேரடி அனுபவத்தை நான் குறிப்பிடுகிறேன். ஈவன் லைன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருகிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை கூட இருக்கிற டிரெக்டர்ஸ் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடில் இருக்கிற இவ்வளவு அனுபவம் வாய்ந்த டிரெக்டர்ஸ் என்ற விவரம் கூட 99% சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. பேர் கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 50, நான் சொல்றது அப் டு டிடிஜி டிரெக்டர்ஸ்ல இருந்து அடிமட்டத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் வரைக்குமான ஆட்கள் நிலவரத்தை சொல்லுகிறேன். நாங்கள் அந்த யூனிட்டுக்கு புதிதான ஆட்கள். ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் இருந்தால் தான் எங்களால் எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணவோ நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவோ முடியும். எந்த டேட்டா பேஸுமே கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது. ஆரப்பட்டியுமே அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அந்த நேரத்தில் மூவ் பண்ணும், அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸை தவிர வேறு எதுவுமே தெரிந்திருக்காது. நாங்கள் கடைசியில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை தேடி பிடிச்சு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுகளாலேயோ இல்லாட்டி எங்களுடைய நண்பர்களுக்கு கோல் எடுத்தோ தான் இந்த ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக, எம்ஓ பிளானிங்காக யாரோட கதைக்கோணும் இப்படி கேட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நிலைமை லைன் மினிஸ்ட்ரியில் இருக்குது. இதைத்தான் கன பேர் விரும்புகிறார்கள். ஏனென்றால் பெரிய சூப்பர்விஷன் மானிட்டரிங் ஒன்றும் இல்லாத இடத்துல வேலைகள் செய்வது மிக சுலபம். ஆடிட்டிங் மிகவும் குறைவு. உங்களில் பிழைபிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். நீங்களே அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜா போன்று செயல்படலாம். கன விஷயங்கள் ஈஸியாக நடப்பது போல் தெரியும். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. என்னை மாதிரி ஒரு கேரக்டருக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் பெரிய பிளண்டர் செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாட்டி ஒரு மோசமான கேரக்டர்ஸ் இருக்கிற நேரம் அரசு சட்டத்திட்டங்கள், நிதி சட்டத்திட்டங்களுக்கு மாறான மிகப்பெரிய பிழைகள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த இடங்களிலே உண்டு என்று தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த மாகாண அதிகார பரவலாக்கங்கள் எப்பவுமே எந்த விடயமும் ஒரு இந்த வாயில்லாத பூச்சி என்று நாங்கள் சொல்லுவோம். எதையுமே கேட்கவோ செய்யவோ இயலாத சாதாரண சனங்கள் தங்களுடைய தேவைகளை இயலுமான வரைக்கு தங்களுக்கு தேவையானதை தாங்களே செய்யக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நடக்கணுமாக இருந்தால் அது மோஸ்ட் சென்ட்ரலைஸ்டான விஷயங்களில் அது நடக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதைத்தான் நான் முன்பு குறிப்பிட்டேன். மேலே இருக்கிறவர்களுக்கு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் யாரென்றே தெரியாமல் இருக்கிற நிலவரத்தில் கொழும்புல இருக்கிற ஒரு ஆளுக்கு அம்மாந்தோட்டையிலேயோ ரட்னபுரவிலேயோ புலனர்வையிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ இருக்கிற தேவைகள் என்ன, அந்த சனத்துக்கு என்ன தேவை வரும், அங்கே என்ன பிரச்சனை இருக்குது என்ற விஷயங்களை கண்டறிந்து செயலாற்றுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. இதனால் இயலுமானவரை அதிகாரங்கள்
அடிமட்டம் மட்டும் பரவலாக்கப்படுவதும் அந்த லெவலில் இருக்கிற சாதாரண ஆக்களே ஒரு ஃபுல் ஆட்டோனோமியோடு அவற்றை செய்வதும் தான் ஒரு நாடு வளர்ந்த நாடாக மாறுவதற்குரிய அடிப்படையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது இருக்கிற எந்த வளர்ந்த நாடுகளிலும் நீங்கள் அந்த கூகுள் இருக்குது, இப்போ ஈஸியாக போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, ஆட்டோனோமி என்பது பவர் டெவல்யூஷன் என்பது எவ்வளவு அடிமட்டம் மட்டும் போயிருக்கின்றது. சர்வாதிகாரிகளால் ஆளப்படுகிற நாடுகளில் கூட அது சைனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம். எனக்கே அதிசயமாக இருக்கும் சில நேரங்களில் சில இன்சிடென்ட்ஸை நாங்கள் இன்டர்நெட்டில் ஆராய்ஞ்சு கொண்டு போயிருக்கல. இந்த சர்வாதிகார நாடுகளிலேயே சின்ன சின்ன பிராந்தியங்கள், சின்ன சின்ன இனக்குழுமங்கள், சின்ன சின்ன சமூகங்களுக்குரிய பவர் டெவல்யூஷன் என்பது மிகவும் நல்ல முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஒருவனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றது, ஒரு சாதாரண குழுமம் இருக்கிற ஒரு இடத்துல ஒருவனுக்கு என்ன தேவை இருக்கின்றதை மேல்மட்டங்களில் இருக்கிறார்கள் நாங்கள் நினைச்ச மாதிரி தீர்மானிச்சுட்டு போகலாம். இது எங்களோட லோக்கல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவர்கள் இதில் நிறைய பேர் இருக்கணும். நான் எப்போவுமே லோக்கல் கவர்மெண்ட்டை எம்பவர் பண்ணணும் பண்ணி யோசிக்கிறது. உதாரணத்துக்கு நான் முந்தி தெளிப்பலையில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட் முதலாக குப்பை ஏற்றுறதுக்கு பில் அனுப்பிக்கல எங்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக தான் செய்து கொண்டிருந்தது, இலவசம். தென் எங்களால் எலெக்ட் பண்ணப்பட்டார்கள் கவர்மெண்ட் சர்வீஸ், நாங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ். ஒவ்வொரு முறை இன்டெக்டர் வந்து போகிறதுக்கு 1000 பில் போடினோம். அண்டு நாங்கள் ஈவன் அந்த நேரங்களில் அப்போ இருந்த சேர்மன் செக்ரட்டரிஸோடு எல்லாம் சண்டையிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் நெடுகிலும் குறிப்பிடுவது போல அனுபவம் எனக்கு கற்றுத்தந்த பாடம், ஒரு பிரதேச சபைகள் தான் இந்த நாட்டின் உயர் நாடி என்று நான் நினைக்கிறேன். பிரதேச சபைகளுக்கு இருக்கிற பவர் டெவல்யூஷன் போன்று வேறு எந்த சபைகளுக்குமே பவர் டெவல்யூஷன் கிடையாது. ஒரு மிக சாதாரணமான மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு இடமா ஃபுல் ஆட்டோனோமியோட பிரதேச சபைகள்லாம் இருக்கிறது. எங்களுக்கு வவுச்சர்ஸ் வரைக்கும் எல்லாம் நான் இந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர்ஸுக்கு சொல்லுவேன், பிரதேச சபைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த குப்பியேற்ற காசாக இருக்கலாம், உடனடியாக வவுச்சரை போட்டு அக்கௌண்டனோட கதைச்சு அந்த பேமெண்ட்ஸை கொடுங்கோ. ஏனென்றால் அது சாதாரண மக்களுக்கு நேரடியாக போய் சேருகிற விடயம். இந்த ஐவரி டவல்ஸில் இருந்து தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. சாதாரண குப்பனோ சுப்பனோ சொல்கிற விஷயத்தை இவர்கள் கேட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் உள்ள உண்மையான ரெவல்யூஷன் உள்ள இடம். இப்போ நான் இந்த உதாரணங்களை இங்கே குறிப்பிட்டதுக்குரிய காரணம், அவ்வாறான ஒரு நிலவரத்துக்குரிய ஆரம்ப படியிலே தான் நாங்கள் இன்று எட்டி இருக்கின்றோம். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸுக்கு கீழே உள்ள எந்த ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அக்கௌண்டிங் யூனிட் இருக்கிறதா எந்த ஞாபகத்துக்கு தெரிஞ்சு நான் தெரியலை, மேபி இருக்குதோ தெரியலை. ஏனென்றால் அநேகமான பெரிய பேஸ் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி இருக்கணும். அரிதாகத்தான் சில கொமாண்டிங்கான பிடிஹெச்எஸ் ஆர்டிஹெச்எஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணி இருக்கணும். உதாரணத்துக்கு இது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு என்ற உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் பிடிஹெச்எஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு சென்ற நேரம், வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் பிடி அப்பாயின்மெண்ட்டுக்கு சென்ற நேரம், அது எந்த முதலாவதோ 2வது அப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன் ரெஜிஸ்ட்ராரா. அந்த பிடியை பற்றி லைன் மினிஸ்ட்ரியில் அதுக்குமே நல்ல ஒப்பீனியன் கிடையாது. அந்த பிடியை ஷி ஆல்சோ இஸ் அ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குவாலிஃபைட் பர்சன், ஆனால் எல்லாருமே ஒதுக்கித்தான் வச்சிருந்தார்கள். எந்த ஒரு கமெண்ட் ஃபோரத்துக்கும் அந்த பிடி பெருசாக வந்து நான் கண்டதில்லை. அப்போ முதலாவது இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு வடமாகாணத்தில் இருந்து வந்தவன் என்ற முறையில் நான் என்னுடைய வளமையான ஒரு டவுட்டை அந்த பிடிகிட்ட கேட்டேன். மேடம், what is your opinion about provincial councils? Do you think it should be existed or not? provincial council தேவை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா கேட்டதாக இருந்தாலும் அந்த பாடி லாங்குவேஜ் why not ஒரு ரஃப்பான குரல்லே அப்படி சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு சதர்ன் ரீஜன் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இந்த பதிலை வேறு யாருமே தரமாட்டினோம். அவர்கள் ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ன்றதே ஒரு விஷ வைரஸ் போன்று தான் என்னுடைய எல்லா கலீக்ஸுமே யோசிக்கிறவர்கள். நான் கிட்டத்தட்ட 100கணக்கான என்னுடைய சதர்ன் கலீக்ஸோட கனகாலமாக வேலை செய்கிறேன். இந்த ஒரு பதில் மட்டும் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இப்போ நான் அக்கௌண்டன்ஸோட கதை கேட்க சொன்ன விஷயத்தை தான் நான் தயங்கி கேட்டேன். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், why are you telling like that? நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்களே, ஏன் லைன் மினிஸ்ட்ரிக்கு போகணும் என்று மெட்டாக்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டேன். நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா ஒருவருக்குமே மானிட்டர் பண்ணப்படுறது விருப்பம் இல்லை, ஆடிட் பண்ணப்படுறது விருப்பம் இல்லை.
கட்டாக்காலியல் மாதிரி தாங்கள் நினைச்சதை செய்துட்டு போகலாம் என்று தான் எல்லாரும் ஆசைப்படுகிறார். இங்கே மட்டும்தான் இவ்வளவு சூப்பர்விஷனும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்துக்காண்டி இன்று ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை நாங்கள் எட்டிய விஷயத்துக்காண்டி மிகவும் அரும்படும் பாடுபட்டு உழைத்த வடமாகாண ஆளுநர் அவர்கள், பிரதம செயலாளர், நமது மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சின் செயலாளர், பெரிய அளவில் எந்த ரெசிஸ்டன்டையும் காட்டாமல் அதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்கிய பிடிஹெச்எஸ், ஆர்டிஹெச்எஸ், அனைத்து அக்கௌண்டன்ட்ஸ் அனைவருக்கும் நன்றியை கூறி, ஸ்பெஷலாக இப்போ நான் முடிக்க எங்கள் ஆர்டிஹெச்எஸ் அக்கௌண்டனுக்கும் நன்றியை கூடிய விரும்புகிறேன். எனக்கு அவாவே ஒரு பார்க்க ஒரு சைல்டிஷ் ஆன ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. உண்மையாகவே அவருடைய குணமும் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும். என்னுடைய இந்த ஒரு 10-15 வருஷ அனுபவத்தில் நான் வேலை செய்த மிகவும் ஒரு பாசிட்டிவான அக்கௌண்டனாக நான் பார்க்குறேன். கன பேர் அப்படி சொல்ல மாட்டேன்னா, உண்மை என்னென்னா அந்த சைல்டிஷ் பிஹேவியர் தான். அவாக்கு சில விஷயங்கள் தெரியாட்டி தான் அதை பற்றி யோசிப்பார். அதை பற்றி நீங்கள் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணினா எனக்கு உண்மையிலேயே அவள் ஒரு பெரிய உதவியாக இருந்த ஒரு அக்கௌண்டன்ட். நாங்கள் என்னுடைய இந்த ஒரு வருட காலப்பகுதியில் மிக பெருந்தொகையான விஷயங்களை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மூலமாக விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். அதுக்கு அவாவுடைய அந்த கஸ்டமருக்கு அவாக்கு தான் போய் சேரும். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அவள் தான் அதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷனை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி இருக்கும். நல்லது செய்தால் தான் நீங்கள் கூட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். கெட்டது செய்த அநேகமாக எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் யாருக்கு கொடுக்க தேவையில்லை. அக்கௌண்டன்ட் உங்களுக்கு இந்த ஒகேஷனில் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்கிறேன். தலைமை விளையாட்டி அமர்ந்திருக்கக்கூடிய நமது வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் வைத்திய கலாநிதி டாக்டர் திவாகர் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறு சிற்றுரையாற்றுவதற்காக நமது வைத்தியசாலையினுடைய நோயாளர் நலன் தொழிற்சங்கத்தினுடைய செயலாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிபரும் ஆகிய திரு மதிப்புக்குரிய நிக்லஸ் பிள்ளை சார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். Good morning to you all. வாழ்த்துக்கள் யாருக்கு கேட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த பிரதேச மக்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்க்கும் முதற்கண் நான் இந்த என்ன உங்கள் அறிஞருக்கு தெரியும், ஆனால் தெரியாது. பரவாயில்லை, நான் ஒரு இழைப்பாராத ஒரு அரச ஊழியர், இழைப்பாரிய ஆனால் இழைப்பாராத அரச ஊழியர். எல்லா இடமும் நான் என்ற குரலை அங்கங்கே செலுத்தி கொண்டிருக்கேன். இன்றைக்கு கொஞ்சம் குரல் கம்மியாக இருக்கும், தொண்டை கொஞ்சம் கஷ்டம். நான் முதற்கண் எங்களுடைய பிரதான செயலாளர் அம்மா அவர்களை வரவேற்கிறேன். மனுஷன் கொடுக்க மனுஷன் கொடுக்க ஓகே குட். ஏன் கேட்டிருந்தால் அது எல்லாத்தையும் ஒரு சாக்ரிஃபைஸ். அவரை குடும்பம் புலம்புறாரு. இந்த பணிக்காக வடமாகாணத்து பணிக்காக வந்திருக்கார். அவரோட சேர்ந்து பணியாற்றுகின்ற அனைத்து செயலாளர்களுக்கும், அது நிதி சார்ந்ததாக இருந்தாங்க, நிர்வாகம் சார்ந்ததாக இருந்தாங்க, இந்த வைத்தியசாலையில் மக்களுக்காக இரவு பகல் பாராது எம்எஸ்க்கு உறுதுணையாக இருந்து அவருடைய ஆக்கபூர்வமான கொஞ்சம் கொதியாக பரவாயில்ல இருந்தாலும் ஆக்கபூர்வமான காரியங்களை முன்னெடுத்து செய்வது கொதியாக இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் திரும்ப வாழ்த்துக்கள். எண்ணம் எழுத்தும் என்று கண்ணனர் தகும் என்று சொன்னார்கள். நான் எண்ணுக்கு என்று சொன்னால் வேறமான கருத்து சொல்வார்கள். எந்த எண்ணம்னா கணக்கு பார்க்கறதான் எண். நீங்கள் கணக்கு பார்க்காட்டி ஆற்றுல போட்டாலும் போயிடுமாது. கணக்கு பார்க்காம இருக்கிறாரு. குறிப்பாக இங்கே இந்த ஆஸ்பத்திரி, குறிப்பாக வடமாகாணத்திலேயே
தலையான ஆஸ்பத்திரி என்று நான் சொல்வேன். நான் இங்கே இருக்கிறதாக மட்டுமில்லை, இங்கே உள்ள வாரங்கள், ஊழியர்களின் அர்ப்பணிப்புகள், முகாமைத்துவம், அத்தோடு இங்கே கொடுக்கப்பட்ட வசதிகள், வாய்ப்புகள் இவற்றை கொண்டு செலுத்துவதற்கு தன்னலம் பார்க்காமல் செயல்படக்கூடிய எங்களுடைய எம்எஸ் ஒருவர் கிடைத்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் செய்த ஒரு பாக்கியம். நான் அவரோட சண்டை பிடிப்பேன், அது ஒரு விஷயம். ஆனால் வாழ்த்து சொல்ல வேண்டிய இடத்தில் வாழ்த்த வேண்டும். நாங்கள் வைத்தியசாலையினுடைய நோயாளர் சங்கத்தில் நான் நினைக்கிறது செயலாளராக இருப்பதற்கு அல்லது ஒரு பிரதிநிதியாக இருப்பதற்கு எனக்கு முழு தகுதியும் உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஒரு நோயாளி. ஆகவே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் பார்க்கிறேன். அடுத்தது இந்த வைத்தியசாலை நெதர்லாந்த அரசாங்கம் எங்களுடைய அதிகாரிகளுடைய ஆர்வத்தாலையும் நல்ல செயற்பாட்டாலையும் எங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியை அப்படியே கட்டிவிட்டு போய்விட்டதாக நாங்கள் நினைக்கக்கூடாது. பாரம் கொடுத்துட்டு போனது குறைகளோடும் குறைகள் இல்லாத குறைகளோடும் எல்லாம் கொடுக்கப்பட்டு போயிருக்கிறது. ஏனால் நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டிருக்கிறோம். அதற்கு அரசாங்கம் தருகின்ற அந்த உதவிகள் இருந்தாலும் இன்னும் கிடைக்கிட சின்ன சின்ன உதவிகளை எறும்பு செய்வது போன்று நாங்களும் எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு மூலம் ஸ்தாபனங்களுடைய அன்பளிப்புகள் மூலம் செய்யப்பட்டிருக்கின்றோம். இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர பார்க்கிறது என்னென்றால், இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் கணக்காய்வுக்கு உட்பட்டதா இல்லையா, இந்த நலம்புரி செயல்கள் கணக்குக்கு உட்பட்டதா இல்லையா, அது பொதுமக்கள் தருகின்ற பணம் கணக்காய்வுக்கு உட்பட்டதா இல்லையா, என்ன கேட்டீர்கள், யார் என்ன கொடுத்தாலும் அது கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். உண்மையில் நான் ஒரு நிர்வாக அதிகாரியாக, ஒரு அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலும் ஐபிகேவோட யாழ்ப்பாணம் நிர்வாகத்தை நான் பார்த்து கொண்டிருந்த போதும் நான் செய்த முதல் வேறு இந்த கணக்கு பார்க்கிற வேறு தான். ஐபிகே கூட இருக்கும்போது பார்த்த கணக்கு இருந்தால் எத்தனை பேர் பிடிபட்டார்கள், எத்தனை பேர்கள் முகாமுக்கு கொண்டு போய் இருந்தார்கள், எத்தனை பேர் நீங்கி இருக்கிறார்கள், எத்தனை பேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆமாம், அந்த மிஸ்ஸிங் சர்வீஸையும் இந்த மக்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடையாளப்படுத்தப்பட்ட இந்த பகுதி மக்களால் நானும் ஐபிகே போட வந்த ஒரு இந்தியன் என்று, அதுல ஒரு குறையும் இல்லை. இந்த திறன்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்தியனை பிறந்தபடியால அப்படி ஆகிவிடார்கள். பரவாயில்லை, எங்களுக்கு அது சில சந்தர்ப்பமாகவும் அமைந்தது. அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தோம். அத்தோடு எனக்கு கணக்கு துறையிலேயும் கணக்காய்வு துறையிலேயும் இருந்த கொஞ்சம் பரிச்சயம் சம்பந்தமாக ஏற்பட்ட சில உந்துதலால் பல விடயங்களை நான் அந்த கணக்கு பார்வையில் பார்க்க தொடங்கியேன். அதனால் பலருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். குறிப்பாக நான் இருந்த வேறு சில இடங்களில் கூட அந்த பகுதி அமைச்சருக்கும் கூட நான் கட்சி விஷயங்களை கணக்கு பார்க்கறது கஷ்டமாக இருந்திருக்கும். என்னால் ஒன்றும் செய்யலாம். நான் சொல்லி போடுறேன், சொன்னாங்க உங்கள்கிட்ட தரப்பட்ட காசுல 5 கூட இருந்தாலும் குற்றம், குறைய இருந்தாலும் குற்றம். நீங்கள் எந்த நேரத்தில் எந்த ஒரு கிவன் டைம், சொல்லப்படாத டைம்ல எங்களுடைய சாகு போல எந்த ஒரு டைம்லையும் நாங்கள் கொடுத்த காசுக்கு, பெற்ற காசுக்கு, பெற்ற வளங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டும். ஆகவே ஞாபகப்படுத்திக்கணும். ஆகவே போன எங்களோட நோயாளர் முடிச்சாங்க கூட்டத்தில் இந்த எம்எஸ் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இங்கே ஒரு ஃபைனான்ஸ் டிவிஷன் வந்து வருது. நான் அவரை வாழ்த்தினேன், நல்லது என்று சொன்னேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் இங்கே எங்களுக்கு பிற ஸ்தாபனங்கள் நன்கொடை தரும்போது அதன் கணக்க வழக்கு போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது, குறிப்பாக நோயாளர் நன்கொடை சங்கத்தின் ஊடாக சில விஷயங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி அதை செயற்பாட்டைப்படும் போது அதனை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு பௌத்தியர்கள் பையப்படுவது, எவ்வாறு அவருடைய வசனங்கள் பாவிக்கப்படுவது, எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுவது, எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பது சம்பந்தமாக எனக்கு நிறையவே பிரச்சனை இருந்தது. நிறைய பழைய ஆவணங்கள் இருக்கு பாருங்கள். நான் கோடு போட்டிருப்பேன், ரெக்கார்ட் போட்டிருப்பேன், திரும்பி எழுது போட்டு கொடுத்திருப்பேன், திரும்பி எப்போதும் எழுதுவது சரியில்லை என்று அந்த ஆவணங்களை திரும்ப கொடுத்து அனுப்பியிருக்கிறேன்.
அது சில வேளை எங்களை ஒரு ஒரு நெகட்டிவான ஆளுமையாக காட்டக்கூடும். என்ன இந்த மனுஷன் கையெழுத்து வைக்கிறது இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் எந்த நிலை வந்தாலும் நாங்கள் எல்லாரும் அதிகமாக சுயமாக அல்லது குறியீடுகளின் மூலமாக வந்தவர்கள். ஆண்டவர் எங்களுக்கு சும்மா தந்ததை நாங்கள் சும்மா புக முடியலாது. கடைசி மட்டும் அதற்கும் நாங்கள் கணக்கு காட்ட வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இங்கே ஆதரவாக கூடியிருக்கின்ற எல்லா வைத்திய பிரமுக்கள், உரியவர்கள், பணியாளர்கள், இங்கே இருக்கின்ற மகாராஷ்டிரா சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நம்பி கூறிக்கொண்டு இந்த பகுதி முன்னேறுவதற்கும் இந்த பிரதேச மக்களுக்கு நல்ல சேவைகள் தொடர்ந்து செய்யப்படுவதற்கும் அடுத்த இங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் உள்ள வசதிகளை மேம்படுத்தி இங்கே இந்த வசதிகள் மேம்படுத்தப்பட்ட வசதிகள் இந்த மாவட்டத்தில் இந்த பிரதேசத்துக்கு மட்டுமல்ல வெளி மாவட்டத்தார் வந்தாலும் கூட நாங்கள் அதனை இந்த வசதியை இங்கே வைத்து செய்வதற்கு எனக்கு உதவியாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பும் அந்த கமிட்மெண்ட்டும் இருக்கிறது. ஆகவே let me wish you everybody a success, a good day for everybody across to see the people of this area start feeling well. They are in the better hands, safe hands, right through their life, what they are being. Everybody has to be thankful and have to be devoted as well. அந்த நாங்களெல்லாம் மேலே போகும்போது சில பணிவான விஷயங்களும் உள்வர வேண்டும். அந்த சின்ன ஒரு சர்க்கரைக்குள்ள சின்ன ஒரு வெறும் பூரா போல சின்ன ஒரு உதாரணத்தையும் சொல்லிவிருக்கு. சில பாயிண்ட்களுக்கு போனால் அங்கே கொஞ்சம் சில இடங்களில் பொதுமக்கள் கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலை இருப்பதாகவும் சொன்னார்கள். நான் பிறகு சொல்கிறேன். ஆக எல்லாத்திலையும் நாங்கள் அதனை பொசிட்டிவாக தான் போகிறோம். 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் தெளிந்த சிந்தனை உள்ளவர்கள், தெளிவான விஷயங்களை பார்க்கக்கூடியவர்கள், நல்லதையும் கெட்டதையும் பார்க்கக்கூடியவர்கள். இருந்தாலும் ஒன்று நாங்கள் இந்த இடத்தில் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது தான் எஃபிஷியன்சி எஃபெக்டிவும் இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாது. அது ஒரு பொதுவான ஒரு ஃபார்மல் மேனேஜ்மெண்ட் சரியா இருக்கும். இங்கே எஃபெக்டிவ்னஸ் தான் கூடுதலாக இருக்க வேண்டும். ஏன்னா உயிரை நாங்கள் காப்பாற்றி ஆக வேண்டும். ஆஸ்பத்திரி கட்டளையும் காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உயிரை காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே வளமையாக உள்ள சில நிர்வாக சிந்தனைகள் ஆஸ்பத்திரி நிர்வாகங்களை பொறுத்தவரையில் அது மாற்றலாகி இருக்கும். அதனால்தான் எல்லா இடத்திலையும் எல்லா எஸ்எல்ஏஸ் ஆக்கள் இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு டாக்டரே ஒரு நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு அண்மை காலமாக வந்த சிந்தனை தான். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் பார்த்தால் எல்லா செயலாளர்களும் வந்து சுகாதாரமாக இருந்தாலும் நிர்வாகமாக இருந்தாலும் எல்லாம் எஸ்எல்ஏஸ் ஆகலாம் இருப்பார்கள். அதுக்கு பிறகு வந்த சிந்தனை தான் இல்லை. அங்கேயே இருந்து அவர்கள் நிர்வாகத்தை அந்த டிசிப்ளினை மட்டும் பார்த்தால் போதாது, அந்த தொழில் சார்ந்த விடயங்களுக்குள் புகுந்து அதனுடைய போக்கஸை பார்த்து அங்கே உள்ள நன்மையை கொடுப்பதற்கு அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பது எல்லோருக்கும் அவர்கள் சார்ந்த மற்ற ஊழியர்களுக்கும் எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் என்று காணப்பட்டது. ஆகவே இந்த ஒரு நல்ல நிகழ்வு எல்லோரும் நன்றாக இருக்கு, எல்லோரும் நன்றாக இருக்கோம். நாங்கள் எல்லோரும் வாழ்த்தி எங்களையும் வாழ்த்தி உடைய சந்திப்பதற்காக நன்றி, வணக்கம். சிற்றுரையாற்றி சென்ற நோயாளர் நலன்புரி சங்கத்தினுடைய செயலாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிபருமாகிய நிக்லஸ் பிள்ளை சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே சிறப்பு அதிதியாக வருகை தந்து நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையுடைய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் சார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் அவர்களே, இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட மாகாண பிரதம செயலாளர் அவர்களே, சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்களே, வட மாகாண சுகாதார சபை பணிப்பாளர் அவர்களே, கல்வித்துறை நகரசபை நகரபிதா அவர்களே, மாகாண சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார திணைக்களம், பிராந்திய சுகாதார சேவை பணிமனை ஆகியவற்றின் கணக்காளர்களே, இன்று இந்த வைத்தியசாலையிலே பதில் கணக்காளராக பதவியேற்றிருக்கின்ற கணக்காளர் அவர்களே,
இந்த வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்கள், வைத்திய உத்தியோகத்தர்கள், நிர்வாக உத்தியோகத்தர், தாதிய உத்தியோகத்தர்கள், தாதிய கரிவாளி மற்றும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். இந்த வைத்தியசாலையின் வரலாற்றிலே இன்றைய நாள் ஒரு மைல்கல். மேலே வடமாகாணத்தை எடுத்து பார்த்தால் இந்த சுகாதார சேவை நீண்ட காலம் வடமாகாணத்திலே பணியாற்றியவன். மேலே யுத்த காலம் நிறைவடையும் வரை 2010ஆம் ஆண்டு வரை வடமாகாணத்திலே இந்த நிர்வாக பிரிவு, கணக்கு பிரிவுகள் அனைத்துமே ஆர்பிஎஸ் டிவிஷனுக்கு கீழே தான் இருந்தன. 5 மாவட்டங்களிலும் 5 ஆர்பிஎஸ் டிவிஷனுக்கு கீழே தான் இருந்தன. பின்னர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் முதலாவதாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிலே இந்த நிதி பிரிவு முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பின்னர் அட்மின் யூனிட்டும் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. அடுத்ததாக மன்னார், அடுத்ததாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு 4 மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் இந்த தனியாக அந்த கணக்கு நிர்வாக தலைவர்கள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கு பின்னர் முதலாக ஆதார வைத்தியசாலைகள் வடமாகாணத்தில் 10 ஆதார வைத்தியசாலைகள் இருக்கின்றன. அதில் 3 A கிரேட்ல இருக்கின்றன. தெளிப்படை, பருத்தித்துறை, மாங்குளம். இதிலே இன்று முதல் பருத்தித்துறையிலும் தெளிப்படையிலும் 2 வைத்தியசாலைகளிலும் ஒரு நிர்வாக கணக்கு அல்லது பிரிவு அக்கவுண்ட் என்று இன்று ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. இதிலே நாங்கள் மேலே இதில் எங்களுக்கு ஒரு பிரிவை குறிப்பிட்ட ஒரு பிரிவை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு கணக்காளர் வேண்டும். அதுக்கு மேலே எங்களுக்கு காடர் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணி இல்லை. ஆனால் நாங்கள் இந்த வைத்தியசாலை ஆளுமையை அதிகரிப்பதற்காக முயற்சி இந்த வைத்தியசாலை மட்டுமில்லை, வடமாநிலத்தில் இருக்கிற சுகாதார துறையிலே ஆளுமையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். கடந்த வாரமும் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பிரதம செயலாளர் அலுவலகத்திலே ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெகு விரைவிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர்கள் எங்களுடைய இந்த ஆளுமைகளை சுகாதாரத்துறைக்கு கூட்டி தருவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படி வருகின்ற இப்போதைக்கு இந்த பதில் கணக்காளராக மேலே கல்வித்துறை நகரசபையின் கணக்காளர் தற்போது பதில் கணக்காளராக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆளணி அங்கீகரிக்கப்பட்டதும் ஒரு நிரந்தரமான கணக்காளர் இங்கே நியமிக்கப்படுவார். இதிலே எங்களுக்கு உடனடியாக இப்போது ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த பிரிவிலே மெயின்டெனன்ஸ் உரிய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பராமரிப்பு செலவினங்கள், பல்வேறு செலவினங்களை உடனடியாக இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்போதைக்கு சலரி, அதாவது உங்களுடைய சம்பளம் இதெல்லாம் இப்போதைக்கு ஆர்டிஜி சொற்கள் இருக்கும். எதிர்வரும் காலத்திலே படிப்படியாக சலரியும் நாங்கள் இங்கே மாற்றக்கூடிய இருக்கும். மற்றது நாங்கள் சலரியை மாற்றுவதாக இருந்தால் பர்சனல் ஃபைல்ஸ் அட்மின் பிரான்ச்சும் விஸ்தரிக்கப்படணும். பர்சனல் ஃபைல் இங்கே வழங்கப்படணும். உண்மையில் அதுக்கு நம்மளுடைய எம்ஏடிஓஸ் கூடுதலான தேவை. அது உண்மையில் அதுக்கும் நாங்கள் ஆளுமையை நாங்கள் கூட்டுவதற்கு கேட்டிருக்கின்றோம். அதுக்குரிய அனுமதி கிடைத்தால் நாங்கள் இங்கே நம்முடைய பர்சனல் ஃபைல் மற்றது சகல விடயங்களை இங்கேயே கையாளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் படிப்படியாக எதிர்வரும் காலப்பகுதியில் இதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அநேகமாக இதை நாங்கள் செய்து முடிப்போம் என்றால் இந்த கல்வித்துறை, தெளிப்புறை 2 வைத்தியசாலைகளிலிருந்தும் நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் முழுப்பெயர்க்கூடிய உங்களுடைய பர்சனல் ஃபைல் சம்பந்தப்பட்ட விடயங்கள், உங்களுடைய கொடுப்பனவு சம்பளமாக இருக்கலாம், ஓன் டைமாக இருக்கலாம், ஏனைய சகல கொடுப்பனவை நீங்கள் இங்கேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதவிகளிலே நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலப்பகுதிகளில் அதை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் ஒரு கடந்த சில வருடங்களிலே மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்ததாக இருக்கிறது. எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு முந்தி இந்த கன்சல்டன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ 15 பேர் இருக்கிறார்கள். வைத்திய உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு பூர்ணமாக நம்பி இருக்கின்றது. தாதிய உத்தியோகத்தர்கள் வெகு விரைவிலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம். எனவே நல்ல ஒரு ஆளணி கொண்ட ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் அப்பாயின்மெண்ட் இங்கே கிடைத்தது இந்த வைத்தியசாலை சேவையிலே ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அதற்கு பின்னர் இந்த நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியோடு திறந்து வைக்கப்பட்ட அந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி யூனிட் திறந்து வைக்கப்பட்டது இன்னொரு இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சியில் இன்னொரு மைல்கல்லாக இருந்தது. இது அடுத்த மைல்கல்லாக நான் இதை காண்கின்றேன். நிச்சயமாக இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கப்படும் இது ஒரு முதல் அடியாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். இது நிச்சயமாக இது படிப்படியாக நாங்கள் சென்றால் இது ஒரு அடுத்த இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சியிலே இன்னொரு மைல்கல்லாக இருக்கும். இதன் மூலம்
இந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரசாதமாக அமையும். அதன் மூலம் இந்த பிரதேச மக்களுக்கு இந்த வைத்தியசாலை சிறப்பான சேவைகளை வழங்க முடியும் என்று கூறி இந்த நேரத்தில் இந்த அலகை இங்கே திறந்து வைப்பதற்கு உதவி நீட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்விற்கு சிறப்பு அதிதியாக வருகை தந்து நிகழ்வினை சிறப்பித்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையுடைய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு continuously we highly request our special guest Northern Provincial Director of Health Services Dr. Saman Pattanagar sir for the address of special guest. Good afternoon, everyone. Dear Chief Secretary Madam and all the distinguished invitees, MS of the Hospital, Divakar, all the consultants and team members of the hospital. I think today is another milestone of this hospital Point Pedro, because we are today going to celebrate we have all gathered here to celebrate the opening of new accounting unit to this hospital Point Pedro. I think during my 1 year and 2 months tenure in the Northern Province as the Provincial Director Health Service, I observed many developments in Point Pedro Hospital. So I think you have been the first hospital to open the Netherlands project, Drive project, and you have been able to function that new facility more than 90%. I would say, if not 100%, but 100%, more than 90% of all the functions now you have already established. I can remember I have visited this hospital many times during last year. So during that time the MS was Dr. Dayalin. I mean, I have to tell few words about her also. I mean, Dr. Kedeswar would agree with me. She with the all consultant and other team members took a hard effort to establish the functions in the new facility. I think it was opened in last year February. By May, June, I mean, you have been able to move to there. And when Dr. Dayalini was got a promotion to DGH University with the new appointment to the Deputy Administrative Grade, I was a bit worried. So what will happen to Point Pedro Hospital? And she was so enthusiastic and workaholic, and she has very good commitment to hospital. But later I understood that the director over by Dr. Divakar, and he was getting much better than that. And he is doing very good job here in base hospital Point Pedro. So I think with support of all consultant and hospital team members, now you have been able to establish special care baby unit. I think the facility space was not adequate, but you have not given up that task. So you created a new space for the special care baby unit, and now you have established the special care baby unit. Not only that, now ICU facility is a dire need for the area. So you know that this hospital is located in a strategic location. I mean, northernmost part of the country. I mean, anybody visiting Jaffna, I mean, never forget to visit this Point Pedro area. So that strategic location, I mean, now with the support of all the stakeholders, Dr. Divakar has been able to start the ICU function also. Not only that, I have observed many development, renovation of quarters, and many development he did. And not only that, I mean, as he clearly mentioned in this speech, I mean, he suggested to open this accounting branch, and
I think including Honorable Governor, the previous Chief Secretary and present Chief Secretary, Madam, and everyone, I think we were happy to delegate that powers to this hospital, not only to this hospital, and we wanted to offer to all the base hospitals in Jaffna district, but Kites and Chavakachari did all that. I mean, for the time being, they don't want that facility, but we are offering it to base hospital for Pedru and Teripare. Today we are establishing it. I think our RDHS accountant may be the person that would be very happy about this thing. I think he has delegated most of her work to this hospital. You know that this is one of the major hospitals in Northern Province under provincial administration. So most of the work of the regional director of health service, Jaffna, were related to this hospital. So I would request, Dr. Tewake and team, you took a big challenge. I think that will not be a very easy task for you all, and that is a very responsible task. And you have to work transparently, you have to keep the accountability and credibility and everything. I think you have the capability, being a qualified medical administrator. And we should thank our Chief Secretary Madam and Secretary Madam and all the hierarchy of the provincial council. Without further delay, you have appointed an accountant also of this hospital. Although acting basis, I think she will be doing very well. I think with this establishment, you will not be having any delays in your needs. Small needs. And certain things, when it comes to our DHS office, we accept that there are certain delays. I think with this establishment, you will not be having any delays in getting your needs and providing you a good service to the people of this area. I think ultimate goal of all of us is to give a very good service to the people of this area. I think with this improvement also, you were better equipped with everything, and I hope that you will do your best. Thank you very much. It is great pleasure and thanks sir for you are deliver the special guest actors and valuable participation. Thank you sir. தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வடமாகாண சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் திரு மதிப்புக்குரிய ஜெயராணி மேடம் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வணக்கம். இது ஒரு அருமையான மொழி. இது இந்த நிகழ்வை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கின்ற வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர்களே, இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய வடமாகாணத்தினுடைய செல்வன செயலாளர்களே, நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண சுகாதார சேவை கண்காளர் மற்றும் மாவட்ட சுகாதார சேவை கண்காளர் மற்றும் திருநம கணக்காளர்கள், இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், இந்த வைத்தியசாலை சார்ந்த உத்தியோகர்கள் மற்றும் இளம்பெரி சங்கம் சார்ந்தவர்கள் மற்றும் மருத்துவத்துறை நகர சபையினுடைய தலைவர் மற்றும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த வைத்தியசாலைக்குரிய ஒரு நாளைக்கு 2வது டேர்னிங் பாயிண்ட். முதலாவது டேர்னிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த பவர் ப்ராஜெக்டில் இந்த பில்டிங் கட்டப்படுறது. 2வது இந்த கவுன்சிலிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. உண்மையிலே இந்த கணக்கு பிரிவை ஆரம்பிப்பதிலே பலரது கூட்டு முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இருக்குது. அவ்வாறு இருந்த போதிலும் உண்மையிலே இந்த கணக்கு பிரிவு ஆரம்பிப்பது தொடர்பாக அந்த பகுதியிலே கௌரவ ஆளுநர் குழு நடந்த கலந்துரையாடலே இந்த விஷயம் முன்வைக்கப்பட்டது. உடனேயே கௌரவ ஆளுநர்கள் கூறினார்கள், உடனடியாக இதை இனிஷியேட் பண்ணி அதுக்குரிய எல்லா வேலை திட்டங்களையும் தெரிவித்தால் நான் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரிவிப்போம், நான் அவற்றை உடனடியாகவும் செய்திருந்தேன்னு சொன்னார். உண்மையில் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. 2வது விஷயம், அப்போது இருந்த விளம்ப செயலாளர்களிருந்து ஒரு அடிதம் ஒன்று அந்த
இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண வேண்டும் என்ற விஷயங்கள் தொடர்பாக எங்களுக்கு அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு உந்து சக்தி வந்து இருக்கு சார். அதை ரெண்டையும் வச்சு போட்டு நாங்கள் இந்த வேலையை செய்தோம். உண்மையில இதில் கணபேற்ற இன்வால்மெண்ட் இருக்குது, கணபேர் இங்கே டைம் பண்ணியாச்சு. ஒரு ஆளை நாங்கள் ஒப்பிட்டோம். எங்களுடைய டிசிஎஸ் ஃபினான்ஸ், டிபியூட்டி செக்ரட்டரி ஃபினான்ஸ், இங்கே அவரை நான் கட்டாயம் கவர்மெண்ட் சொல்கிறேன்னா என்னென்னு தெரியல. கடையில் உண்மையில் அவற்றை பங்கு இதில் கன விஷயம் இருக்குது. என்னென்னா நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஒரு வழிபடுத்தி நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸில் அனுப்பினாலும் சீஃப் செக்ரட்டரிகிட்ட அனுமதி எடுக்கிறது அது காரணம். ஜஸ்டிஃபிகேஷன் கவர்னர் எடுத்த நல்ல வேலை திட்டங்களை சிறப்பாக செய்தவர். அவங்க எவருக்கு நான் இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணணும். அதை விட இந்த சீஃப் செக்ரட்டரி இப்போ இருக்கிறவங்க சீஃப் செக்ரட்டரி மேடம் எல்லாருக்கும் நாங்கள் ஜாயின் பண்ணணும். அதை விட மேடத்திட்ட இப்போ அவள் கொழும்பில் ஒர்க் பண்ணி அவளுக்கான மினிஸ்ட்ரி பிஎஸ்சி எல்லா அனுபவங்களையும் கலந்து ஒரு ஆளாக இருக்கிற வழியாக உண்மையில் எங்களுக்கு இருக்கிற சுகாதாரத்துறையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனையை எங்களுக்கு ஒன்று வேகன்சி இது பண்ணணும். அதாவது இந்த நியூ யூனிட் வரக்கூடிய காலத்துலேயும் நினைக்கிறேன் மேடம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷன் உங்களுக்கு செய்து வந்துருக்குங்க. நிச்சயமாக அது சார்ந்த பல விஷயங்களும் எங்களுக்கு செய்திருவா. உண்மையில் அதுங்களுக்கு ஒரு காலத்தின் தேவைக்காக தேவையின் அந்த நேரத்தில் எங்களுக்கு இவ்வாறான ஒரு அந்த மினிஸ்ட்ரிகள் சார்ந்த விடயங்களையும் நல்ல அனுபவமும் அந்த தொடர்பாடுகளும் கொண்ட ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி கிடைச்சதும் உண்மையில் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகத்தான் சார்ந்தேன். அதை விட உங்களை எம்எஸ்ஐ பற்றி சொன்னோன்னு விட உங்களுக்கு தெரியும், அவரோட இனிஷியேட் பண்ணிட்டாருண்டா நாங்கள் அதை செய்து கொடுக்கணும், கொடுப்போம். ஆனால் கொடுக்காம இருக்கவும் முடியாது. அதான் பெஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை நான் பார்த்தேன்டா உண்மையில நாங்கள் அதை ப்ரோசஸ் பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு என்ன கணக்கு இருந்தோம். ஆனால் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள அவர் மட்டும் இல்லை, இங்கே கொஞ்சம் பேர் இருக்கணும், அதையும் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளினோம். உண்மையில அது நல்ல விஷயம். உண்மையாக நிச்சயமாக அப்படித்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு தான் அந்த தலைமைத்துவம் என்பது உண்மையில் அப்படி இருக்கும்போது தான் அந்த நிறுவனம் அல்லது சார்ந்த விடயங்கள் சிறப்பாக இருக்கும். அதை விட உண்மையில இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் நினைக்கிறேன் இந்த நியாயமான மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனமாக இருக்கிறது. உண்மையில நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்களோட டியூட்டிஸ் வித்தியாசம். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறதுன்றது அது சர்வீஸ் அதோட அட்மின் ரெண்டும் பண்ணுறது உண்மையில ஒரு சேலஞ்சான விஷயம். அவை அந்த அவ்வளவு சேலஞ்சையும் ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணி நல்ல முறையில் செய்து கொண்டிருக்க உண்மையில் அவருக்கும் நான் செக்ரட்டரி என்ற வகையில் இந்த இடத்துல நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ இந்த வருஷத்து ஜனவரியிலேருந்து உங்களோட அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரோசஸை பார்த்து டெவலப்மெண்ட் சார்ந்த டெடிகேஷன் ஆஃப் வரும், அதையும் நாங்கள் நிரப்புறதுக்கு புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் நான் நடத்துறையும் கழிச்சுன்னா உங்களுக்கு ஏஓருக்கு அக்கௌண்டன்ட் வந்திருக்கிற இனி நாங்கள் ஃபியூச்சரில் நாங்கள் அதை கார்டை கிரியேட் பண்ணி அதுக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களோட முதற்கட்டமாக மைனஸ் ஸ்டாஃப்ட பர்சனல் ஃபைலை நாங்கள் உங்களிடம் அனுப்பி அந்த வேலையை செய்கிறதுக்குரிய ஒழுங்குகளும் வெகு விரைவில் செய்யப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை கூறுற அதே நேரத்தில் இந்த சக்ஸஸை உண்மையில் நல்ல ஒரு அக்கௌண்டை நாங்கள் போட்டிருக்கிறோம். எனக்கு ஆல்ரெடி என்னோட ஒர்க் பண்ணிடுவாங்க ஒரு அக்கௌண்டன்ட். உண்மையில் அவங்க ஒரு நினைக்கிறோம் உங்களோட எம்எஸோட போடக்கூடிய ஒரு ஆளு தான் அக்கௌண்டெல்லாம் என்னென்னு போட்டுருக்குறோம். நிச்சயமாக அந்த அந்த வேகம் தான் உண்மையில் உங்களுக்கு கன விஷயங்கள் நீங்கள் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் ஆடியேஜஸ்க்காகவும் போக தேவையில்லை. உங்களோட மேட்டன் அன்றைக்கு பல விஷயம் கேட்டால் நான் என்ன கொஞ்சம் பேர் எங்கள் வாரம் கட்டிட்டு கொஞ்சம் கூட வேலையும் செய்யலாம்னு சொல்லி ஆகவே உண்மையில் இந்த நல்ல ஒரு நிகழ்வு சிறப்பாக செய்திருக்கின்றார். அதே பல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் நன்றியை கூறி அதே இதில் ஏற்கனவே எங்களுடைய ஆடியன்ஸ் கூறிய போல நாங்கள் தெளிப்பழைக்கும் இன்றைய நாளிலிருந்து இந்த கணக்கு பிரிவை ஆரம்பித்து அவைக்குரிய செயற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அவை அந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சொல்லுவார்கள் நன்றை செய் அதை இன்றை செய் என்று சொல்லுவார்கள். அந்த கூற்றுக்கு அமைவாக நமது வைத்திய அத்தியட்சகரின் முயற்சியால் இன்று அது செல்வனவே கணக்கு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்வினை சிறப்பித்தது மட்டுமல்லாமல்
சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வடமாகாணத்தினுடைய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் பெருமதிப்புக்குரிய திருமதி ஜீராணி மேடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் திரு மதிப்புக்குரிய திருமதி தடையா முருகேசன் மேடம் அவர்களை பிரதம விருந்தினருரையாற்றுவதற்காக அன்பாக அழைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்களே, வடமாகாண பிரதம செயலாளர் வடமாகாண சுகாதார அமைச்சின் மாகாண பணிப்பாளர் அவர்களே, பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களே, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியசாலை பணிப்பாளர் அவர்களே மற்றும் வைத்தியசாலை நிர்வாக உத்தியோகத்தர், பிரதம கணக்காளர்கள், சக உத்தியோகத்தர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகாதார சேவையானது அத்தியாவசிய சேவைகளுள் மிகவும் முக்கியமான ஒன்றானது என்று சொன்னால் மிகையாகாது. உண்மையிலேயே உங்களுடைய இந்த கணக்கு கிளையை திறக்க வேண்டும் என்ற கருப்பொருள் ஏற்கனவே நான் பிரதம செயலாளராக வரும் முன்னரே வந்த கருப்பொருளும் அவராலேயே தான் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. நான் வந்ததன் பின்னர் நாங்கள் அந்த கவர்னருக்கு போட்டு அனுமதி எடுத்ததுதான் என்னால் ஆக்கப்பட்ட ஒரு முயற்சியாகும். எனவே அந்த விடயத்தில் எமது பிரதம செயலாளர் நிதி அவர்களுக்கும் உங்களுக்கு அவரால் ஏற்பட்ட முயற்சியினை என்னால் தெரியப்படுத்த வேண்டும். அடுத்ததாக மருத்துவ சேவைகளில் தேவைப்பாடு, மனிதவளம், நிதி தேவைப்பாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பொதுவாக கேட்பது எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதாவது புது கட்டிடங்கள் தேவை, இல்லை என்றால் காடர் இருக்கிற காடர்ல நிறைய வெற்றிடங்கள் இருக்கும். அதற்கு மேலதிகமாக இப்பொழுது பழைய காலத்திலிருந்து உங்களுடைய சேவைகள் விஸ்தரித்து கொண்டு போவதனால் மேலதிக காடர் போட வேண்டிய அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. இப்படியாக எந்த ஹாஸ்பிட்டல் எந்த துறைக்கு சென்றாலும் தேவைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய வளங்கள் என்றால் மிகவும் இறுக்கமானது. அதுவும் ஒன்று இருந்து கொண்டிருக்கும் போது இந்த பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 1,50,000 பொதுமக்களுக்கு அது மருத்துவ சேவையினை வழங்கி கொண்டிருக்கின்றது என்றும் மிகவும் வட மாகாணத்தில் உள்ள பெரிய ஒரு ஆதார வைத்தியசாலை ஒன்றானது என்று சொல்லி அறிய கிடைக்கின்றது. அடுத்ததாக உங்களுடைய வைத்தியசாலை டிரைவ் திட்டத்தின் கீழே 4 பில்லியன் ரூபாய் செலவில் விஸ்தரிக்கப்பட்ட கட்டிடங்கள் சேவைகளையும் பெற்றுக்கொண்டுள்ளது. உங்களால் நான் நினைக்கிறேன் அதிகமான சேவைகள் நடாத்தப்படுகின்றது. அதாவது பொது மருத்துவம், சிகிச்சைகள், பெண் நோயியல் பிரிவு, சிறு பிள்ளைகளின் பிரிவு, மற்றது உளவியல் சிகிச்சை பிரிவு என வேறுபட்ட சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விபத்து பிரிவு கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே நான் நினைக்கிறேன் வடமாகாணத்திலே மிகவும் நல்ல ஒரு சேவையினை செய்து கொண்டிருக்கிற பொது வைத்தியசாலையாகும் இந்த பருத்தித்துறை வைத்தியசாலை என்று சொல்றது நானும் பெருமை அடைகின்றேன். நான் இன்னொரு விதத்தில் பெருமை அடைகின்றேன், அது எங்களுடைய செயலாளருக்கும் தெரியும். மிகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல டீம் ஒர்க்காக இந்த வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பெரிய அளவிலே எந்த ஒரு பிரச்சனைகள் கூட எங்களுடைய செயலாளருக்கோ பிரதம செயலாளருக்கோ ஒரு நாளும் கொண்டு வரப்பட்டதும் இல்லை. நான் நினைக்கிறேன் அப்படியாக இல்லாமல் உங்களுடைய மருத்துவ அத்தியட்சகர் நல்லபடியாக உங்களுடைய வைத்தியசாலையை கொண்டு செல்கின்ற இது தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை எல்லா உத்தியோகத்தர்களையும் டாக்டர்கள், கன்சல்டன்ட்ஸ் எல்லாரையும் நான் ஆதரவாக கேட்டுக்கொள்கிறேன்.
ஏனென்றா நாங்கள் ஒரு மாகாணத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து பேதமை இல்லாமல் மிகவும் டீமாக வேலை செய்யணும். எங்களுக்குள்ள தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் சேவை என்று வரும்போது அதுவும் இது பொதுமக்கள் சேவை. அப்படி வரும்போது கட்டாயம் வந்து நாங்கள் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை நோக்கக்கூடாது. பொது சேவையாக கருதி நாங்கள் உண்மையில் பொதுமக்களுக்கு நல்ல சேவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி நடக்கின்றது என்றபடியால் அதையும் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். மற்றதினி கணக்கீட்டை பற்றி சொல்வதாக இருந்தால் உண்மையிலேயே இது வந்து கௌரவ ஆளுநரும் பிரதம செயலாளரும் பிரதம செயலாளர் நிதியும் செயலாளரும் எடுத்த முயற்சியினால் தான் இன்று உங்களுக்கு இந்த ஒரு கணக்கீட்டு அமைப்பு ஒன்று கிடைக்க பெற்றுள்ளது. நான் நினைக்கிறேன் வந்து எங்களுக்கு தெரியும் சிறிய பேமெண்ட் வந்தால் எங்களுக்கே தெரியும். ஒரு ஓவர் டைம் கொடுக்க, ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் செய்ய, ஒரு சின்ன ஒரு பர்ச்சேசிங் செய்ய, நீங்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் அதுக்கு அப்ரூவல் எடுத்து இங்க வந்து செய்யும் போது சில அவசரமான வேலைகளை விரைவாக செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் சில நேரம் உங்களுக்கு இருக்கின்ற கரிசனையும் அக்கறையும் சில நேரம் அங்க செய்பவர்களுக்கு விளக்காது. வேணுமென்று அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு தூரம் அவசரமானது அவசியமானது என்று. எனவே அந்த வகையில் இந்த உங்களுக்கு கணக்கீட்டு பிரிவு வந்ததும் உங்களுக்குன்னு ஒரு பதில் கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் நாங்கள் நியமிக்கப்பட்டதாலும் உங்களுடைய கடமைகளை இன்னும் வினைத்திறனுடன் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே உங்களுடைய செய்து கொண்ட சேவைகளை மிகவும் வினைத்திறனுடன் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்றும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது வந்து உங்களுடைய கார்டன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேகன்சி வெற்றிடங்கள் அதிக அளவில் இருக்காது. அப்படி வெற்றிடங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை முகாமைத்துவ திணைக்களத்துடன் கலந்துரையாடி இருக்கிறோம். அவைகள் அதற்கான சில அனுமதிகளை தருவதாக கூறியிருக்கிறார்கள். மற்றது உங்களுடைய நியூ யூனிட் ஒன்றுக்கும் நீங்கள் புது கார்டை கேட்டிருந்திருந்தால் அவர்கள் அதுக்காக இந்த சில வேளைகளில் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு பர்சனலாக அவைகள் வந்து விசிட் பண்ணி பார்த்து அறிக்கை செய்வதாக எங்களுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றும் எனக்கு அதிகமாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை. நான் கூறுவது ஒன்றுதான். நீங்கள் டீமாக பொதுமக்களின் சேவையை சந்தோஷமாக செய்யுங்கள். பொதுமக்களின் சேவையை நாங்கள் சரியா செய்தால் எங்களுடைய தனிப்பட்ட இதுகள் நல்லபடி நடக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் என்று கூறி எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களையும் அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து பிரதம அதிதி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் பெருமதிப்புக்குரிய திருமதி தனியா முருகேசன் மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நன்றியுரை வழங்குவதற்காக நமது வைத்தியசாலையினுடைய தாதிய பரிமாறகி பெருமதிப்புக்குரிய திருமதி கயமதி முரளிதரன் மேடம் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். கல்வியை பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நமது அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக ஏற்பாடு குழுவின் நன்றி தெரிவித்துக் கொண்டு குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். எண்ணன்மை கொண்டாட்டும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அந்த வகையில் நாங்கள் இன்று நல்ல ஒரு புதிய பிரிவை ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் எங்களோட ஐசியூவும் இப்போ கிட்டடியில் தான் எங்களுக்கு 3 காரியங்கள் மூலம் ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி படிப்படியாக நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, மேலும் நடக்கும் என்பதற்கு முதற்கண் நமது இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களோட பிரதம விருந்தினராக வந்திருக்கும் மிஸ்ஸஸ் தனியா முருகேசன் அவர்களையும் சீஃப் செக்ரட்டரி நார்தர்ன் ப்ராவின்ஸ்
உங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவுக்கு தங்கள நேரத்தை கருத்தில் கொள்ளாது வந்து பங்கேற்கிறதுக்காக. அடுத்தும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் மிஸ்டர் எஸ் குகதாஸ், டெபியூட்டி சீஃப் செக்ரட்டரி முதல் ப்ராவின்ஸ், தவிர்க்க முடியாத காரணமாக தெரியவில்லை. ஆனாலும் அவருடைய பெரும் பங்காற்றுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மிஸ்ஸஸ் பி ஜெயவாணி, செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நார்தர்ன் ப்ராவின்ஸ். மேடம், நான் தனிப்பட்ட முறையில் சில வேளை எங்களை தாழ்ந்த கட்டாத்துறையில் கலைப்பது உண்டு. ஆனால் அவன் இந்த நேரம் கொண்டாடுறது நாங்கள் இந்த சரியாக இருந்தாலும் அது ஒரு கட்டாய தேவை இருப்பதால் அநேகமான வழிகளை நான் அதான் நம்ம சொன்ன வீட்டில் சில விஷயங்கள் சொன்னேன். ஓகே, அவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் மேலும் மேலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோடையே எங்களுக்கு ஐசியூக்கு தேவையான அறிவுறுத்தல்களை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நார்தர்ன் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நார்தர்ன் ப்ராவின்ஸ். அடுத்து ப்ராவின்ஷியல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் பிபிஎஸ்பி பத்ரேன சார். சில வேளைகளில் காரியம் சம்பந்தமாக அதனால் டிரெக்ட் கமிஷன் அந்த வகையில் அதை அடுத்து ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ஜெஃப்னா கேரீஸ்வரன் சார் அவர்களுக்கு கனகாலமாக நன்றி வழங்கியிருக்கிறோம். பல வகையில் எங்களோட எல்லா முயற்சிகளுக்காகவும் உறுதுணையாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்களது அக்கவுண்ட்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு அதைவிட முக்கியமாக நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் என்றுதான் சொல்லணும். எதுவரை என்று தெரியவில்லை. எங்களுக்கு வந்த நாளிலிருந்து இதுவரை தொடர்ந்து சகல பணிகளுக்கும் எங்களோட இதுகளுக்கும் தன்னுடைய நேரத்தை பாராது சரியான டெடிகேஷனாக செய்து வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் டாக்டர் சிவாகசர் அவர்களுக்கும் நமது சகல அவருக்கு இறைவன் அதை கொடுத்த கொடையாக இருக்கின்றது. அடுத்து நமது நிர்வாக உத்தியோகத்தவர்களும் இப்ப நாங்கள் முன்மூர்த்திகள் போல இயங்குகின்றோம். எம்எஸ் மேகன் அதை விட எங்களுக்கு இருக்கிறார்களையும் நாங்கள் சரியான முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் குற்றம் செய்யாமல் சகலரோடையும் ஒன்றிணைந்து முன்னுக்கு மேடம் சொன்னது போல ஒரு டீமாக எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் டீமாக இயங்குவதால் அது ஒன்றும் தோற்று போவதில்லை, வெற்றி நடைபோடுகின்றது. தொடர்ந்தும் வெற்றி நடைபோட்டு நமது ஆதார வைத்தியசாலையில் மேலும் நாங்கள் நல்ல முறையில் எங்களோட சேவைகளை மக்களுக்கு வழங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கௌரவப்பட்டவர்களுக்கும் வருகை தராதவர்களுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையை முடித்துக் கொண்டேன்.